ஜப வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சிலரை பார்த்து. அவங்களா நல்லா ஜபிக்கிறவங்க ஜப வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊழியக்காரங்களை பார்த்து இப்படி சொல்லுவாங்க, அவரா நல்ல ஜப வீரர் அப்படின்ட்டு. கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? அல்லேலூயா. ஆமா, நாமளும் சில நாள் ஒரு நாள் இல்லாம ஒரு 2-3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டா நமக்கே அப்படி ஒரு ஃபீல் ஆயிரும், இன்னைக்கு நம்ம ஜப வீரரா மாறி இருக்கோம் அப்படின்ட்டு. நான் ரொம்ப நாளா நினைச்சேன், யுத்தத்திற்கு போறான், யுத்த வீரன்னா நியாயம் இருக்கு. யுத்த வீரனுக்கும் ஜப வீரருக்கும் அப்படி என்ன? அவன் யுத்தத்துக்கு போறான், வீரம் தேவை. ஜெபிக்க வீரம் தேவையா? ஜெபிக்கிறவர்களுக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுக்கணுமா அப்படின்னு பல நாட்கள் யோசித்தேன். ஆனா பிராக்டிக்கலா வரும்போது யுத்தத்திற்கு போகிறவனை விட ஜப வீரன் மேலானவன். ஏன் அப்படின்னா, ஜபம் ரொம்ப முக்கியமானது. ஜபிக்க ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். பல விதமான ஜபம் வேதத்துல சொல்லி இருக்கிறது. உபவாச ஜபம், முழு இரவு ஜபம், கூடி ஜபிக்கிற ஜபம், ஊக்கமான ஜபம், கண்ணீரோடு ஜபிக்கிற ஜபம், இப்படி வேதத்துல ஜபத்தை குறித்து நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. சொல்லிட்டு இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த ஜபம், யுத்த வீரன் யுத்தம் வரும்போதுதான் தன்னுடைய யுத்தத்தை, தன்னுடைய வீரத்தை, தன்னுடைய யுத்தம் செய்கிறதற்கு தன்னுடைய ஆயுதத்தை ஆயத்தப்படுத்தணும். ஆனா ஜப வீரன் அப்படி இல்லை, என்னைக்குமே ஜபிக்கணும், தினந்தோறும் ஜபிக்கணும், தினந்தோறும் 2 முறை 3 முறை ஜபிக்கணும். இது சாத்தியம் இல்லாத ஒன்று. யுத்தம் என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும், 10 நாள் நடக்கும், அதோட முடிஞ்சிடும், அடுத்தால எப்போ வரனே தெரியாது, அவ்வளவுதான். ஆனா ஜப வீரனுக்கு அப்படி இல்லை, தினந்தோறும் ஜபிக்கணும். இதுல இருக்கிற பெரிய ஒரு நெருக்கடி என்ன அப்படின்னா, என்னைக்குமே ஜபிக்கக்கூடிய மனநிலையில நாம இருக்க மாட்டோம். ஆமா, தினந்தோறும் நேற்றை போல இன்றைக்கு இல்லை, இன்றைய போல நாளைக்கு அல்ல, இந்த வருஷத்தை போல அடுத்த வருஷம் இருக்காது, அடுத்த வருஷத்தை போல அதுக்கு அடுத்த வருஷம் இருக்காது. தினந்தோறும் மாற்றத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம். ஒரு நாள் சிரிக்கிறோம், ஒரு நாள் சிரிக்கிற மாதிரி நடிக்கிறோம், ஒரு நாள் அழுகிறோம், ஒரு நாள் அழுது கொண்டே இருக்கிறோம், ஒரு நாள் சந்தோஷம் இருக்கு, ஒரு நாள் சந்தோஷம் இல்லை, ஒரு நாள் சமாதானம் இருக்கு, ஒரு நாள் சமாதானம் இல்லை, ஒரு நாள் ஒரு மனம் இருக்கு, ஒரு நாள் ஒரு மனம் இருக்காது, ஒரு நாள் ஜபிக்கணும்னு தோணும், ஜபிப்போம், ஒரு நாள் ஜபிக்கணும்னு தோணாது, ஆனா நேரம் இருக்கும். சில நாட்கள் ஏகப்பட்ட அலைச்சல். எனக்கெல்லாம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா 4 ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். ஆமா, 4 வித்தியாசமானது. எப்படின்னா, ஆமா, காலையில ஒரு பால் காய்ப்பு, அதை முடிச்சிட்டு ஒரு பிள்ளை சடங்காவி, அந்த ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு அடுத்தால பால் காய்ப்பு வீடு, அதுக்கு அடுத்தால சாயங்காலம் ஒரு துஷ்டி வீடு, 3 இடத்துலையும் போகணும். இவ்வளோ அலைஞ்சிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில இருக்கு, ஓடிட்டே இருக்கிறேன் காலையில இருந்து. இப்போ இவ்வளோ அலைச்சல் மத்தியில எப்படி ஜெபம் வரும்? வீட்டுக்கு போனா உடம்பு சொல்லும், ஆண்டவர் சொல்லுவார் ஜெபம் பண்ணுன்னு, ஆவியானவர் சொல்லுவார் ஜெபம் பண்ணுன்னுட்டு. உடம்பு என்ன சொல்லும்? ராஜா என்ன அலைச்சல்! உலகத்துல அம்பானிக்கு கூட அவ்வளவு அலைச்சல் இருந்திருக்காது. ஒரு நாளைக்கு 4 இடம் பைக்லயே போயிட்டு வந்திருக்கா, முதுகெல்லாம் வலிக்கும், படு தூங்கு அப்படின்னு சொல்லும். ஆனா ஆண்டவர் ஜபின்னு சொல்லுவார், ஆனா சரீரம் சொல்லும் ரெஸ்ட் எடு, ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு. ஆனா அதையும் தாண்டி நாம ஜபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி ஜபிக்கிறவர்களுக்கு பேருதான் ஜப வீரர்கள். ஹல்லேலூயா. சாகிறது வரைக்கும் ஜபிக்கணும், செத்தாலும் பரவாயில்ல. ஆமா, நான் ஜபிப்பேன். தினந்தோறும் 3 வேளை தானியேல் ஜபித்தார். ஜபம் ஜபிக்கிறவர்கள் உண்மையில வீரர்கள் தான். இவ்வளோ சூழ்நிலைகள், சில நேரம் கஷ்டம் இருந்திருக்கும், வருத்தம் இருந்திருக்கும், கண்ணீர் இருந்திருக்கும், வியாதி இருந்திருக்கும், எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜபிக்கிறோம். ஆகவே இந்த பூமியில நம்ம யுத்த வீரர்களாய் இருக்கிறோமோ இல்லையோ, ஜப வீரர்களாய் கட்டாயம் இருக்கணும். தேவன் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்தில் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இந்த பகுதியை நம்ம அடிக்கடி வாசித்திருப்போம், அதிகமாய் செய்திகளை கேட்டிருப்போம். ஆனா கவனிக்கப்படாத ஒரு சின்ன பகுதி இதுல இருக்கிறது. அதை மட்டும் நான் இன்றைக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். அதுல 2 காரியத்தை ஆண்டவர் கற்று தந்தார். ஒன்று, ஜெபத்துல உங்களை தனிமைப்படுத்துங்க. என்னவென்று, ஜெபத்துல மேற்கொள்ள
விடாதிருங்க. சூழ்நிலைகளை உங்களை மேற்கொள்ள விடாதிருங்க. இந்த இடத்துல யாக்கோபு 2 காரியத்தை செய்தார். ஒன்று, ஜெபம் பண்ணக்காக தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். இந்த தனிமைப்படுத்துனா அப்படிங்கிற இந்த காரியத்தை தியானிக்கும் போது நமக்கு இந்த கொரோனா காலம் தான் ஞாபகத்து வந்தது. நிறைய பேர் தனிமைப்படுத்தி கொண்டார்கள். ஆனா ஜெபத்திற்காக தனிமைப்படுத்தணும். குடும்ப ஜெபம் தனியா இருந்து பண்ண முடியாது, அது குடும்பத்தோடு இருந்தா பண்ண முடியும். சபையில நடக்கிற உபவாச கூட்டம், ஆமா, முடிஞ்ச பிறகு நான் போய் தனியா ஜபிக்கன்னா அது உபவாச கூட்டம் இல்லை, அது வேற கூட்டம். அப்ப அதெல்லாம் சேர்ந்து ஜபிக்கும் போது சேர்ந்து ஜபிக்கணும், குடும்பமா ஜபிக்கும் போது குடும்பமா ஜெபம் பண்ணணும். ஆனா அதே டைம்ல கண்டிப்பா ஒரு நாள் ஒரு முறை ஆகிலும் தனி ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமானது. அப்போ தனி ஜெபத்திற்காக உங்களை நீங்க தனிமைப்படுத்தணும். அப்படியேதான் யாக்கோபு ஜெபம் பண்ணக்கிறதற்காக தன்னுடைய எல்லாவற்றையும் ஆற்றுக்கு அக்கறைப்படுத்தி இவை பிந்தி தனித்திருந்து ஜெபம் பண்ணக்காக எல்லாவற்றையும் தன்னை விட்டு தூரப்படுத்தினான். இன்னைக்கு ஜெபத்திற்குள்ளாய் போகும்போது தேவனும் நீங்களும் என்கிற நிலையில் உங்களை எவ்வளவு முடியுமோ தனிமைப்படுத்துங்க. அந்த ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமானது. முடிந்தா செல்போன் எல்லாம், ஆமா, சர்ச்சில் வந்து ஜெபித்தா செல்போன் வீட்டில் இருக்கட்டும். வீட்டிலேயே இருந்து ஜெபம் பண்ணா செல்போன் அடுத்த ரூம்ல இருக்கட்டும். அடிக்கடி மெசேஜ் வரும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட் ஆன்ல இருந்தாலே போதும், செகண்டுக்கு செகண்ட் ஒரு மெசேஜா வரும். ஸோ ஜெபத்திற்கு நம்ம கவனம், ஒரு சின்ன கவனக்குறைவு கூட வந்துடாதபடி ஜெபத்துல தன்னை முழுவதுமா ஈடுபடுத்தும்படி சில காரியத்தை தனிமைப்படுத்தணும். அன்னைக்கு ஒரு வீட்டில் போனோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் அந்த அண்ணா இருந்து ஜெபம் பண்றாரு, ஹல்லேலூயா இயேசுவே அப்படின்ட்டு. எனக்கு அது புரியலை எப்படி. ஆமா, டிவி ஒரு பக்கம் ஓடுது. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா டிவியில என்ன ஓடுதுன்னா அரசியல் நடக்குது, அரசியல் குறித்த செய்தி நடக்குது. இவருக்கு எப்படிதான் அதுல ஜெபம் வருமோ எனக்கு தெரியல. ஆனா ஜெபிக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், ஜெபத்திற்காக உங்களை தனிமைப்படுத்துங்க, அது ரொம்ப நல்லது. அதை தான் யாக்கோபு செய்தார். செய்யும்போது அந்த ஜெபத்துல வெற்றியும் கிடைத்தது. ஆமா, அப்போ நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டே இருக்கக்கூடாது, வேதத்தை பார்க்கணும். ஜெபத்திற்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சற்று கவனித்தால் அது நமக்கு ஆசீர்வாதம். ஸோ ஜெபத்திற்காக நிறைய விஷயத்தை தன்னை விட்டு அகற்றி தனிமையாயிருந்து ஜெபித்தார். அந்த ஜெபத்தில் அவருக்கு வெற்றியும் கிடைத்தது. 2வது ஒரு காரியம் ரொம்ப கவனிக்கப்படாத பகுதி, அதை இன்னைக்கு ரொம்ப கவனிக்க வேண்டும். என்ன அப்படின்னா, மேற்கொள்ள விடவில்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு காரியம், ஜெபத்திற்கு போக்கு முன்பதாக ஏதோ ஒரு காரியம் நம்மளை மேற்கொள்ளுகிறது. அதை எல்லாமே நாம மேற்கொள்ள வேண்டும். ஆமா, மனசு நல்லா இருக்காது, மனசு சரி இருக்காது, தூக்கம் வரும். ஆமா, மணியை பார்த்து பார்த்து ஜெபம் பண்ணுவோம், போர் அடிக்கும் ஜெபத்துல. ஹல்லேலூயா. போர் அடிக்கா பைபிள் ஸ்டடியில? ஆமா, தனி ஜெபம் குடும்ப ஜெபத்துல எல்லாருக்கும் போர் அடிக்கும். ஏதோ ஒரு காரியம் வந்து உங்களை மேற்கொள்ளுகிறது. இப்போ யாக்கோபு விடிய விடிய ஜெபிக்கிறார். இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, வசனம் வாசித்தால் 24 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிறது நம்ம கேட்டு இருக்கிறோம், ஜெபமே பண்ண முடியல, ஒரே போராட்டமா இருக்கு. உங்களுக்கு அப்படி இருக்குதா? இருந்துச்சா? இப்ப இங்க போராடுறது யாரு? பிசாசா, அசுத்தாவியா? யார் போராடுறா? ஏசப்பா போராடுறாரா? சும்மா வந்துட்டோம், சரி. யார் போராடுறாங்க? நிறைய பேர். பிசாசு. பாஸ்டர் ஜோமே வருவில்ல, வரமாட்டேன். ஜோம் பண்ணாலே தூக்கமா வருது. உடனே என்ன செய்விய? தூங்கிருவேன். ஆமா, தூக்கம் வந்துன்னா முகத்தை கழுவிட்டு வரணும். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்துல தூக்கம் வருது. ஓகே, ரைட், அப்போ டக்குன்னு ஜெபத்தை முடிப்போம், வேற வழியே இல்லை, அப்படிதானே? ஆமா. ஆனா இந்த தூக்கம் ஜெபிக்க விடாதபடி நம்மளை மேற்கொள்ளுகிறது. யாக்கோபுக்கு தூக்கம் வந்திருக்குமோ? வந்திருக்காதா? வந்திருக்கும். எத்தனை நாள் பிரயாணம்,
நம்மளை போல சொகுசா பஸ்ல போனாரா, பைக்கில் போனாரா, கார்ல போனாரா? நடந்தே வாராரு. ஊர் விட்டு ஊரு, கண்டம் விட்டு கண்டம். அதுவும் சும்மாவா வர முடியும்? ஆடு மேய்ச்சிட்டே வரணும் வழியில. எவ்வளவு கஷ்டம், பகலெல்லாம் கஷ்டம். திடீர்னு ஒரு கெட்ட செய்தி வருது. ஆமா, சகோதரன் 400 பேரோடு வந்துட்டு இருக்கிறான், என்ன செய்யனே தெரியல. மனநிலை சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, உடம்பெல்லாம் வலி, முழுவதும் நடந்து நடந்து கால் வலி. ஆமா, ஆனா எதையுமே அவன் மேற்கொள்ள விடல. இன்னைக்கு மனசு உங்களை மேற்கொள்ளுது. ஜபிக்காண்ட நாளைக்கு பார்த்துருவோம், பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு படுப்போம். என்னைக்காகிலும் பேருக்கு சாப்பிட்டுட்டு படுத்துருக்குமா? ஆமா, நேரம் இல்லை, பேருக்கு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் கரெக்டா நடக்கும். சில ஆளுக்கு டெய்லி 10 டீ குடிக்காட்டா நல்லாவே இருக்காது அந்த நாள். அதெல்லாம் கரெக்டா குடிப்பாங்க. ஆனா ஜெபம் மட்டும் லைட்டா பண்ணிட்டு அப்படி போயிடுவோம். ஏதோ ஒண்ணு மேற்கொள்ளுகிறது. ஆகினால ஜெபம் வெற்றியாய் மாறவில்லை. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் வெற்றியாய் மாறுச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் வெற்றியாய் மாறும். ஹல்லேலூயா. ரொம்ப கவனிக்கப்படாத ஒரு பகுதி இன்றைக்கு ஆழமாய் நம்ம கவனித்து, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை இனி தலை தூர்க்க விடாதபடி நாம ஜெபத்துல உறுதியாய் மாறணும். அப்போ பொழுது விடுகிறது வரைக்கும் ஒரு புருஷன் அவனுடனே போராடினான். அது யாருன்னு பார்த்தா, தியானிக்கும் போது பிசாசா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா இல்ல, தேவதூதன். அதுக்கும் மேல சொல்லலாம், தேவனே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு. அப்போ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சில போராட்டம் வருது. அந்த போராட்டம் எல்லாம் பிசாசு கொண்டு வரல, தேவனே அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, மேற்கொள்ள விடவே கூடாது. என்ன செய்யறான் பார்ப்போம். ஆண்டவரே போராட்டத்தை தருவார். ஆண்டவரே இந்த போராட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பார். தூக்கமா வரும், ஜெபம் பண்ணக்கு மனசு வராது. மனசு உங்களை மேற்கொள்ள விடாதிருங்க. ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வருதா, தூக்கம் மேற்கொள்ள விடாதபடி உங்களை காத்துக்குங்க. எவ்வளவு தூங்குனாலும் வாழ்க்கையில தூங்குறதுனால பெரிய அளவுல பலன் வராது. ஜெபித்தால் நிறைவான பலன் வரும். கர்த்தர் அந்த பலனை உங்களுக்கு தருவார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் எத்தனையோ காரியம் நம்மளை மேற்கொள்ளுது. மனசு சரியில்லை, உடம்பெல்லாம் டயர்டா இருக்குது, தூக்கம் வருது, மனசு இன்னைக்கு சரியில்லை, அப்படி நிறைய காரியம் நமக்குள்ள ஓடிட்டே இருக்கு. கர்த்தர் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறார். என்ன நடந்தாலும் நம்ம தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். அதை தேவன் ரொம்ப விரும்புகிறார். யாக்கோபு அவனோடு ஒரு தேவ தூதனை போராடுகிறான். ஜெபத்தை நிறுத்து, போதும். ஆமா, ஜெபம் பண்ணாத, 1 மணி நேரம் பண்ணியாச்சுல, போய் தூங்கு. போராடுறான். ஆனா அவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடே என்று சொல்லி ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. போராட்டம் அதிகமாகுது. உடனே நம்ம ஆளு பார்த்தாரு, என்னடா ஜெபத்தை முடிக்கவும் மாட்டேங்கிறான், நம்மளால நகர்ந்து போகவும் முடியல அப்படின்னா லேசா தொடைச்சந்தை தொட்டான், சுளுக்கிட்டு. நமக்கு ஜெபம் பண்ண இருந்த உடனேயே ஆமா குறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. காலெல்லாம் வலிக்கு பார்த்தலாம், இருந்தாலும் முதுகு வலிக்குது, முட்டு போட்டாலும் முதுகு வலிக்குது, ஏதோ சரீரத்துல வலி வர ஆரம்பிக்குது. தேவதூதன் தொடுறான், அவனுக்கு தொட்டதுல சுளுக்காயிற்று. நமக்கு தொட்டதுல ஒரு பாதிப்பும் இல்லை, ஆனா ஜெபம் பாதிக்கப்பட்டுறது. ஏதோ ஒரு மாதிரி இருக்குல்ல, ஆமா அப்படி போயிருவோம். அன்னைக்கு ஒரு ஆள் சொல்றாரு, ஆமா 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணோம் பாஸ்டர், அப்படியே தூக்கம் வர மாதிரி இருந்து. சரி, என்ன இருந்து ஜெபம் பண்ண கதை நடக்காதுன்னு நடந்து ஜெபம் பண்ணேன் அப்படின்னாரு. நானும் பார்த்தேன், பரவாயில்ல. ஆமா, எவ்வளவு தியாகம். 1/2 மணி நேரம் இருந்து ஜெபம் பண்ணாரு, தூக்கம் ஒரு மாதிரி ஆயிட்டு. இப்ப எந்திரிச்சு ஜெபம் பண்றாரு. சரி பிரதர், வேற அதுக்கு பிறகு என்ன? அதுக்கு பிறகு 1/2 மணி நேரமா நடந்து ஜெபம் பண்ணேன், இன்னும் தூக்கம் அதிகமா வந்து அப்படியே நடந்து பெட்ரூம்குள்ள போயிட்டேன், தூங்கிட்டேன். நம்ம ஆட்கள் போராடி பாக்குறாங்க, முடியல. ஜெயிக்கிறது தேவதூதனா இருக்கு, ஜெயிக்கிறது பிசாசா இருக்கு, ஜெயிக்கிறது சூழ்நிலையா இருக்கு. ஆனா யாக்கோபுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அவனுக்கு தெரியும், இன்னைக்கு நான் ஜெபிக்காவிட்டால் என் சூழ்நிலை மாறாது, எனக்கு ஜெயம் வராது. அதுல ரொம்ப தெளிவா இருந்து எதையும் மேற்கொள்ள விடல. காலு வலி, சுளுக்குனால வலி, அசைக்க முடியாத வலி, அந்த ஜெபத்தை தொடர முடியாத வலி.
ஆனாலும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவே விடேன். நீங்க என்ன இன்னைக்கு ஆசீர்வதிக்கணும். பிடிவாதமா உறுதியாய் இருக்கிறான். பொழுது விடுகிறது, தேவதூதனால போக முடியல. சோ இதுதான் ஜெபத்துல கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். மேற்கொள்ள விடவே இல்லை யாக்கோபு, மேற்கொள்ள விடவே இல்லை. நீங்க கவனித்தால் அப்போஸ்தலர் 16:23 நாம வாசித்தால், அங்க நாம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 16 அதுல 23 இருந்தே வாசித்தால், அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி கட்டளையிட்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். ஹல்லேலூயா. யாரை அப்படின்னா பவுலும் சீலாவையும். ஊழியத்திற்கு போகும்போது சுவிசேஷ ஊழியம்தான். ஆமா, கன்வென்ஷன் ஊழியம் கிடையாது, சபை ஊழியம் கிடையாது, தெரு ஊழியம்தான், கிராம ஊழியம்தான். அறியப்படாத மக்கள் மத்தியில, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியில போய் ஊழியம் செய்யும். அந்த ஊழியத்துல அவர் தாக்கப்படுகிறார். அல்லேலூயா. பயங்கர அடிபட்டு வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், வீக்கம் ஒரு பக்கம், காயம் ஒரு பக்கம். அடிச்சவன் சும்மாவா அடிச்சிருப்பான்? அல்லேலூயா. இவ்வளோ அடிச்சு காயப்படுத்தி சிறைச்சாலைக்குள்ள போடணும் அப்படின்னா அந்த மக்கள் எவ்வளவு தீவிரமா எப்படி அடிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பவுலே நீ நல்லவன் அப்படின்னு அடிச்சிருப்பாங்களோ? நீ ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னு ஒரு குத்து விட்டுருப்பாரோ? கெட்ட கெட்ட வார்த்தையா பேசியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டிருப்பார். ஆமா, கூடங்குளம் பகுதியில தெரு ஊழியம் பண்ணும்போது ஒரு ஆள் வந்து சொன்னார், இப்படிப்பட்டவன்லாம் விடக்கூடாது, கல்லெறிஞ்சி கொல்லணும், வெட்டி சாய்க்கணும் அப்படின்னு சொன்னார். பயங்கரமான கெட்ட வார்த்தைகள். இத்தனைக்கும் அடி இல்லை, வார்த்தை. அதே 2 நாளுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் ஆண்டவருக்காக சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு விதமான வலிதான். ஆனா இந்த பவுலையும் சீலாவையும் கெட்ட கெட்ட வார்த்தையாய் திட்டினது மட்டுமல்ல, அடி, கல்லறி, காயம், இரத்தம், சிறைச்சாலை இவ்வளவும் இருக்குது. வாங்கியாச்சு. இப்ப சிறைச்சாலைக்குள்ளாகவும் போனா சும்மா சிறையில போட்டு ஆமா கதவை சாத்தினா போதாதா, பூட்டுனா போதாதா, காலுகளையும் தொழுமரத்துல மாட்டி வச்சிருக்காங்க. அங்கேயும் நிம்மதியா காலை வச்சு ஆமா ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் காலை நீட்டுவோம், கொஞ்ச நேரம் காலை மடக்குவோம், கொஞ்ச நேரம் எந்திரிச்சு அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது. கெட்டி போட்டிருக்கு. நம்ம கூட தொழு மரத்துல கெட்டும் போது மாடை கூட கொஞ்சம் ஃப்ரீயா அது எந்திரிக்கணும், எந்திரிக்கட்டும், அப்படிதானே? ஆமா, மாட்டுக்கு கூட கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்துருப்போம். எந்திரிக்கணும், எந்திரிச்சு நிற்கும், சில நேரம் படுத்துக்குவோம். ஆமா, அந்த அளவுக்கு தான் நம்ம கெட்டி வச்சிருப்போம் தொழு மரத்துல. அவனும் அப்படி இல்லை, கொடூரமான பயலுக, மோசமான கெட்டு. சிறைச்சாலைக்குள்ள ஒரு பக்கம் வலி, ஒரு பக்கம் ரத்தம், ஒரு பக்கம் காயம், மனசு சரியில்லை, பப்ளிக் மத்தியில் அசிங்கமா பேசி எல்லாத்தையும் வாங்கிட்டு சிறைச்சாலைக்குள்ள வந்தா. ஆமா, பவுலும் சீலாவும் நடுராத்திரி எழும்பி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. இவ்வளவு சூழ்நிலை இருக்கிறது, இவைகள் எதுவும் அவர்களால் மேற்கொள்ளவே முடியல. அல்லேலூயா. ஆமா, வீட்டுக்காரர் ஒண்ணு சொல்லிட்டாரு, மனைவிக்கு அன்னைக்கு ஜெபம் கட்டு. மனைவி ஒண்ணு சொல்லிட்டா, வீட்டுக்காருக்கு ஜெபம் கட்டு. தாய் தகப்பம் பிள்ளைகளை ஒண்ணு சொல்லிடக்கூடாது, அன்னைக்கு எல்லாமே கட்டு. ஆமா, சும்மாவே ஒழுங்கா சாப்பிடாத வெதுவெல்லாம் அன்னைக்கு. ஆமா, நீ ஒரு மாதிரி பேசிட்ட அப்படின்னு சாப்பிடவும் செய்யாது. எல்லாமே கட்டு, சாப்பாடு கட்டு, ஜெபம் கட்டு, பைபிள் வாசிப்பு கட்டு. ஆமா, சில பிள்ளைகள் ஸ்கூலுக்கும் போவாது, அதுவும் கட்டு. எல்லாமே கட்டு கட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், மேற்கொள்ள விடாதிருங்கள். பவுலும் சீலாவும் அவ்வளவு கஷ்டம் சிறைச்சாலைக்குள்ளாக. ஆனாலும் ஜெபம் வாழ்க்கையில தினந்தோறும் ஒரே மாதிரி இருக்காது. மனநிலைகள் மாற்றம். சில நேரம் காசு இல்லாது, அது ஒரு பக்கம். பல தேவைகள் கண்ணு முன்னாடி இருக்கும்.
எல்லாம் பார்க்கும்போது ஜெபிக்கவே தோணாது. பல சூழ்நிலைகள் நமக்கு முன்பதாக நிற்கும். எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு முன்பதாக வரட்டும், நாம தேவனுக்கு முன்பதாக நிற்போம். தேவன் தான் நமக்கு ஜெயம் தருகிறவர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உங்க கண்கள் தேவனை நோக்கி இருக்கட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு இரக்கம் கிடைக்கும், ஒத்தாசை வரும். ஜெபத்துல மாத்திரம் அசதியா இருக்காதுங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஜெபம் பண்ணுகிறதுல சோறு வரக்கூடாது. நாளைக்கு பார்க்கலாம், நாளன்னைக்கு பார்க்கலாம், அப்படி கிடையாது. நம்ம நல்லா இருக்கிறோம், நல்ல சுகமா இருக்கிறோம், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம். இந்த நாட்களில சின்ன சின்ன காரியத்தை மனசுல வச்சுட்டு ஜெபம் பண்ணாம இருக்கக்கூடாது. கர்த்தர் அதெல்லாம் பார்க்கிறார். யாக்கோபுக்கு தெரியும், இன்னைக்கு நான் ஜெபத்துல ஜெயிக்காவிட்டால் என்னைக்குமே என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. 400 பேரோடு வருகிறான், வேற வழி இல்லை. திரும்பி அங்கவும் போக முடியல, திரும்பி இங்கவும் போக முடியல, இருக்கிற இடத்துல தங்கவும் முடியாது. கரை போய் சேரணும். உங்க படகு கரை போய் சேரணும் அப்படின்னா ஜெபம் பண்ணிதான் ஆகணும். பல போராட்டங்கள் வரதான் செய்யும். பரிசுத்தவான்களுக்கு 100% பிரச்சனை வந்தது. உங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. நீங்க 20% தான் சங்கடத்துல இருக்கீங்க, 80% கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? 10% தான் நமக்கு பிரச்சனை, 10% தான் பலகினோம், 10% தான் போராட்டம். ஆனா 90% கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, காயங்கள் கட்டப்படல, மருந்து கொடுக்கப்படல, ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அந்த வலியோடு, அந்த வேதனையோடு, அந்த இரத்த காயத்தோடு நடுராத்திரி எழும்பி காலையில ஜெபம் பண்ணலாமே. இப்ப என்ன அவசரம்? யாருக்கு தெரியும் நாளைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கோ, இதை விட மோசமாக நல்லாகலாம். ஆனால் கிடைச்சிருக்கிற நேரத்தை தூக்கத்திற்காக அல்ல, இருக்கிற நேரத்தை ஜெபத்துல செலவிடுவோம். நமக்கு கிடைச்சிருக்கிற நேரத்தை எப்படி எல்லாமோ செலவழிக்கிறோம். ஆமா, கதை பேசியே சில ஆட்கள் தீத்துருவாங்க. அந்த நாளை கதை விடக்கு காண மாட்டேங்க. ஒரு நாள் டிவிலே செலவழிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, செல்போன்லே செலவழிக்கிற ஆட்கள் இருக்காங்க. ஆமா, ஊர் சுத்தியே செலவழிக்க ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு தெரியும், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த நாளிலே ஆகிலும் என் தேவனுக்கு முன்பதாக நான் ஜெபிக்கணும். நாளைக்கு எப்படி இருக்கோ, விடிஞ்சா நம்ம நிலைமை என்ன இருக்கோ தெரியல. ஆகையினால நம்ம ஜெபிக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர்களை மேற்கொள்ளவே முடியல. இரவு ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் போது எப்போதுமே பாத்தீங்கன்னா, நம்ம நல்லா சந்தோஷமா சமாதானமா இருக்கும்போது எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அதை விட சங்கடமா, வருத்தமா, நெருக்கத்துல, அவமானத்துல, துக்கத்துல, வியாதியில நீங்க ஜெபித்து பாருங்க. மற்ற நாள் ஜெபித்த ஜெபத்தை காட்டிலும் இந்த போராட்டத்தின் மத்தியில ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அதிரடியான பதிலை பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். 100% ஜெயம் உண்டாகும். இந்த சூழ்நிலைகளிலே அவர்கள் சிறைச்சாலையில ஜெபிக்கிறார்கள். பாருங்க, நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபிக்கிறாங்க. காவலில வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போ சத்தமா ஜெபித்து இருக்கிறாங்க. அடுதானே? அல்லேலூயா. ஆமா, சிறைச்சாலைக்குள்ளாக ஓரளவுக்கு பக்கத்துல எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி ஜெபித்து இருக்கிறாங்க. பாட்டு பாடி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒன்னும் சொல்லல. ஆனா சிறையில இருந்தவங்க எல்லாரும் கேட்டாங்களே இல்லையோ, அந்த ஜெபத்தை பரலோகம் கேட்டது. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். என் ஜெபத்தை யார் கேட்கிறார்? பரலோகம் கேட்கிறது. பரலோகத்தின் ஆண்டவர் கேட்கிறார். விசேஷமாய் ஆண்டவர் அன்றைக்கு கேட்டார். என்ன நடக்கிறது? சடுதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபம் ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அசையாத சூழ்நிலைகள் எல்லாம் ஜெபத்தில் அசையும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். மாறாத சூழ்நிலைகள் எல்லாம் ஜெபத்துல மட்டுமே மாறும் என்று சொல்லுகிறேன். மாறும். அதனால நெருக்கம் வரும்போது சோர்ந்து போய் தூங்கிறாதுங்க, சோர்ந்து போய் முடங்கிறாதுங்க. எழும்பி நில்லுங்க, ஜெபத்துல நில்லுங்க. ஒரு நாளும் வராத ஒரு விடுதலையை அன்றைக்கு தான் கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா.
தேவனுக்கு மகிமை. இப்ப பாத்தீங்கன்னா சடுதிலை சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. அதிர்வு மட்டுமில்ல, அசைவு மட்டுமில்ல, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லா சிறைச்சாலையின் கதவுகளும் அப்படியே திறக்குது. பூட்டி வைத்தது, பூட்டு போட்டது எல்லாம் தன்னால திறக்குது. விடுதலை, 100% விடுதலை. ஹல்லேலூயா. மேற்கொள்ளவே விடல, சூழ்நிலையை இல்ல மேற்கொள்ளவே விடல. வலிகள் இருந்தது, வலிகளை மேற்கொள்ள விடல. காயங்கள் இருந்தது, மேற்கொள்ள விடல. கட்டுகள் இருந்தது, கட்டப்பட்டு இருக்கிறது. கால்கள் தொழுமரத்துல கட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது, மேற்கொள்ள விடல. லேசா கைவலி, தலைவலி, படுத்து தூங்கிருந்தோம். தூங்குனா சரியா போகும், தூங்குனா சரியா போகும். தலைவலி நம்மளை மேற்கொள்ள விடவே கூடாது. தேவன் இந்த சூழ்நிலைகள்ல ஜெபிக்கிற பவுலை ஆண்டவர் பார்த்தார். இப்பவும் ஜெபித்தா விடல. உடனே கர்த்தர் ஒரு வல்லமை அனுப்புகிறார். பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அடுத்த ஒரு விடுதலை வருது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. அல்லேலூயா. ஆமா, எங்க இருந்து துதித்து பாடி ஜெபித்தார்களோ அத்தனை அந்த இடமே விடுதலை வந்துட்டு. அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா வாரமும் ஒரே மாதிரி இருக்காது. மாற்றங்கள் வரும். நீங்க மாறாதவர்களாயிருங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெப வீரர்களாயிருங்க. ஆகையினாலதான் ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெப வீரர்கள் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. உண்மையிலே ஜெபிக்க தனி வீரம் தான். எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபிக்கவும் பாருங்க. குறைவுகளில, நிந்தைகளில, அவமானங்களில, போராட்டங்களில, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம ஜெபிக்கிறோம். பரலோகம் கேட்குது. ஆண்டவருடைய இருதயம் நிச்சயமாய் மகிழும். யாக்கோபு மேற்கொள்ளவே விடல. பவுலும் சீலாவும் இந்த சூழ்நிலைகளிலே மேற்கொள்ள விடவே இல்லை. என்ன சூழ்நிலை வந்தாலும் நாங்க ஜெபம் பண்ணுவோம். சில ஆட்களுக்கு 2 நாள் ஜெபிக்கல, சரியா ஜெபிக்கல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, இதுல என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லை, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், காலைல தானே, என்ன நாளைக்கு பார்ப்போம், அலைஞ்சாச்சு இல்லையா, அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆனா அப்போஸ்தலர்கள் ஜெபத்தை நாம பார்க்கிற ஸ்டைல் அவர்கள் பார்க்கல. ஜெபம் அதுல இடைவெளி வரவே கூடாது, அதுல ரொம்ப கவனமா இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் ஜெபிக்கிறதுல அவ்வளோ பர்ஃபெக்ட். சோ அந்த ஜெபத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்தது. எல்லா சிறைச்சாலையினுடைய கதவுகளும் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டது. எல்லாரையும் தொழுமரத்துல கட்டி வைத்திருப்பார்கள், கைகளை கட்டி வைத்திருப்பார்கள். எல்லா கட்டுகளும் அவிழ்ந்தது. ஜெபத்தை நீங்க கனம் பண்ணுங்க, பரலோகம் உங்களை கனம் பண்ணும். அல்லேலூயா. ஆமா. சோ இதெல்லாம் அப்போஸ்தலருடைய நாட்களில நம்ம பார்க்கிறோம். இப்போ தானியேல் 6:7 எடுத்து நாம வாசித்தால், தானியேல் 6:7 எடுத்து வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கத்தின் கபியிலே போடப்பட வேண்டும். அல்லேலூயா. நாட்டுக்கு உதவாத ஒரு சட்டம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள். அல்லேலூயா. தண்டனை பாத்தீங்கன்னா பயங்கரமான தண்டனை. ஒரு 1000 ரூபாய் ஃபைன் போடக்கூடாது. ஆமா, யாராகிலும் எந்த தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், மனுஷனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் 1000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு வைக்கலாம். ஆனா பாருங்க, மரண தண்டனையா, என்னத்துக்குன்னு தெரியல. கஞ்சா கடத்துறவனுக்கு கூட மரண தண்டனை இல்லை, கொலை பண்றவனுக்கு மரண தண்டனை இல்லை, ஜெபம் பண்ணுகிறவனுக்கு மரண தண்டனை. அதுவும் எந்த மாதிரியான தண்டனைனா கொடூரமான மரண தண்டனை. அல்லேலூயா. இப்படியே அமைச்சர் மாதிரி இருந்திருக்கானுங்க அந்த காலத்துல. சரி, போகட்டும். இப்போ தானியேலுடைய நாட்கள்ல தானியேலை சிக்க வைக்கக்காகவே இப்படி ஒரு திட்டம். ஆமா, அவனை பல வழியில குற்றப்படுத்திடலாம். ஆமா அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு வழியிலேயே அவனை குற்றப்படுத்தவே முடியல. இப்ப எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வருது, இவனை குற்றம் பிடிக்கணும் அப்படின்னா ஜெபத்துல மட்டும்தான்.
அதுக்கும் உட்கார்ந்து ரூம் போட்டெல்லாம் யோசிச்சிருக்கானுங்க, எப்படி அந்த ஜெபத்தை ஒரு குற்றமா கொண்டு வர்றது. அல்லேலூயா. எத்தனை நாள் பாவிக யோசிச்சிருக்கானுங்கன்னு தெரியல, எப்படி குற்றப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆமா, உங்களை குறித்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, எப்படி குற்றப்படுத்தலாம், எப்படி குறை சொல்லலாம், எதுல குறை கண்டுபிடிக்கலாம், எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், எங்க முடிக்கலாம் அப்படின்னு இருக்கும். சோ தானியேல் ஜெபிக்கிறவனுக்கு விரோதமா எப்படி அந்த ஜெபத்தை குற்றமா கொண்டு வரலாம் யோசிக்கிறாங்க. எப்படி குற்றமா கொண்டு வரலாம், எப்படி ஜெபத்தை குற்றமாய் கொண்டு வரலாம், அந்த குற்றம் மரண தண்டனைக்கு ஏதுவா எப்படி திருப்பி விடலாம். நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிறவர்களை ஒரு நாள் யாராலையும் மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, ஜெபத்துல உண்மை முத்தவுமாயிருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, மற்றத பரலோகத்தின் ஆண்டவர் பார்த்துக்குவார். இந்த உலகத்துல எல்லாருக்கும் விரோதமாக அநேகர் இருப்பார்கள், அநேகருக்கு விரோதமா அநேக சூழ்ச்சிகள் வரதான் செய்யும். ஆனால் ஜெபிக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள், கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, எல்லாருக்கும் சூழ்ச்சிகள் இருக்கலாம், தந்திரமான காரியம் சிலரை குறித்து இருக்கலாம். ஆனா எதை குறித்தும் கலங்க வேண்டாம். நாம செய்கிற ஜெபத்தை செஞ்சிட்டே இருப்போம், நமக்காக தேவன் யுத்தம் செய்வார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சட்டம், தேவையே இல்லை, யாருக்கும் தேவையில்லாதது, யாருக்கும் பயனற்றது. இப்போ அது சட்டமாகவே மாற்றப்படுகிறது. 30 நாள் வரைக்கும் ஜெபிக்க கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா எல்லாருக்கும் இது தெரிய வருகிறது, எல்லாரும் ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆலயங்களுக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமா, 30 நாள் வரைக்கும் தடை. இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி, இல்ல 10 வாசித்தா, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. சூழ்நிலை ரொம்ப மோசம், ஜெபம் பண்ண அவ்வளவுதான். ஜெபம் பண்ணுனா மரண தண்டனை, 30 நாள் வரைக்கும் பண்ணவே கூடாது. அப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும், நல்ல பிள்ளையாட்டு தினந்தோறும் 3 நேரம் ஜெபிக்கிறான். ஒரு நேரமா குறைச்சிருக்கணும், இல்ல 3 நாளைக்கு ஒரு காலாவது பண்ற மாதிரி பண்ணிருக்கணும். அப்படித்தானே? நாமளா இருந்தா நிச்சயமா அப்படி பண்ணிருப்போம். எதுக்கு வம்பு, 30 நாள் தானே, போயிட்டு போட்டு பிறகு பார்க்கலாம், சட்டம் மாறும் அப்படின்ட்டு. இவன் ஜெப நேரத்தை குறைக்கல, எத்தனை முறை ஜபித்தானோ அத்தனை முறையும். ஆனா நம்ம ஆளுக்கு கொழுப்பு கொஞ்சம் அதிகம், பத்திலா. சரி, ரகசியமா ஜபிக்கலாம், முன் செய்து வந்தது போல. ஆமா, எருசலேமை பார்த்து நேரா, அதையும் ஜன்னலை திறந்து போடணும். அல்லேலூயா. ஆமா, அதையும் கதவு திறந்து வச்சு ஜெபம் பண்ணணும். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியமா இருக்கணும். ஆமா, மனுஷனை கண்டு, தேவையில்லாத சட்டத்தை கண்டு பயப்படவே கூடாது. எல்லா சட்டங்களை காட்டிலும், எல்லா அதிகாரிகளை காட்டிலும் தேவன் ஒருவரே பெரியவர். அது நமக்கு போதும். எதை பார்த்து நம்ம பயப்படணும், யாரை பார்த்து பயப்படணும்? நான் உண்மை உள்ளவன் என்கிறதை அவர் பார்க்கட்டும், நான் பரிசுத்தவான் என்கிறதை அவர் தீர்மானிக்கட்டும். என்னுடைய நீதி அவர் அறிவார், என் உத்தமத்தை அவர் அறிவார், எங்கள் வைராக்கியத்தை தேவன் ஒருவரே அறிவார். யாருக்கு பயப்படணும்? நான் கூட நினைச்சேன், இவ்வளவு பெரிய தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஆமா, ஜன்னலை மூடிதான் ஜெபம் பண்ணா இவருக்கு என்னையா, கதவை மூடி ரகசியமா ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆமா, இப்படிதான் ஜெபம் பண்ணுன்னு இருக்கா என்ன? அப்படிலாம் கிடையாது. சில புறம்பான சட்டத்திற்கு எதிராகவே இருந்தார்கள், தைரியம் கொண்டு இருந்தார்கள். என்னவோ நடக்கட்டும், நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. என்னமோ நடக்கட்டும், நான் ஜெபிப்பேன்.
ராஜா எதிர்த்து வந்தாலும் சரி, சட்டங்கள் எதிராயிருந்தாலும் சரி, அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் முன்ன எப்படி ஜெபிப்பேனோ இந்த போராட்டமான சூழ்நிலைகளை அதே போல நான் ஜெபிப்பேன். சாத்தானுக்கே சவால் விடுகிற மாதிரி ஜெப வீரனாக தானியேல் நிற்கிறார். ஆமா, பிசாசும் அதை தான் விரும்புகிறான், உங்க ஜெபம் ஸ்டாப் ஆகணும். ஆனால் மறுபடியும் இந்த மனிதர்கள் எல்லாம் பார்த்துட்டு ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பாருங்க, நம்ம சட்டம் இப்படி ஏற்றி வச்சிருக்கோம், 30 நாள் வரைக்கும் எந்த மனுஷனை பார்த்து எந்த தேவனை பார்த்து யாதொரு விண்ணப்பங்களும் செய்யக்கூடாது என்று சொல்லி சட்டம் போட்டிருக்கிறோம். மீறினவனுக்கு சிங்கத்தின் கபிக்குள்ளாய் போடப்படுவான்னு நம்ம சட்டம் போட்டிருக்கிறோம். பாருங்க, தானியேல் தும்முறு பிடிச்சவை பாருங்க, அதே மாதிரி தினந்தோறும் 3 நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். போட்டு கொடுத்தாங்க ராஜா கிட்ட. ராஜாவுக்கு இப்ப என்ன செய்யணும்னே தெரியல. சட்டம்னா எல்லாருக்கும் சட்டம் தான், ராஜாவுக்கும் அந்த சட்டம் செல்லுபடி ஆகும். பெரிதும் மதித்தான், ஜெபத்தை மேற்கொள்ள விடவே இல்லை. சில சட்டங்கள் ஜெபத்திற்கு எதிராக இருந்தாலும் ஜெபம் செய்யுங்க. சில சட்டம் ஊழியத்திற்கு எதிராக இருந்தாலும் ஊழியம் செய்வோம். ஊழியம் கர்த்தருடையது. ஆமா, ஆண்டவர் பார்க்கிறார். மேற்கொள்ள விடாதிருங்க, பல சூழ்நிலைகள் வரும். கர்த்தர் தானியேலோடு இருந்தார். குற்றம் சாட்டினவர்களோடு இல்ல, ஜெபிக்கிற தானியேலோடு கூட கர்த்தர் இருந்தார். நான் சொல்லுகிறேன், உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்தை நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமாய் நினைக்காதுங்க. ஜெபம் சாதாரணது கிடையாது. நம்ம சர்வ சாதாரணமாய் ஜெபத்தை குறைக்கிறோம், இல்லை ஜெபம் பண்ணாமலே வாழ்றோம். ஜெபத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்காமலே இருக்கிறோம். அது ஒரு பெரிய குற்றமா நமக்கு தெரியல. அதனால என்ன, ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். அல்ல, பரிசுத்தவான்கள் முப்பிதாக்கள் ஜெபத்திற்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம் இருக்குதே, உயிரை விட உயிருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கூட ஜெபத்திற்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஜெபத்திற்காக உயிரை கூட துட்சமாய் நினைத்தார்கள். நான் சொல்லுகிற, உயிரிலும் மேலாக ஜெபத்தை நேசிங்க. அது ரொம்ப முக்கியம். ஜெபத்தை அற்பமா எண்ணவே கூடாது. நேரம் இருக்கு இல்லை, சுகம் இருக்கு இல்லை, சூழ்நிலை இருக்கு இல்லை, ஜெபம் ஜெபம். யார் சொல்லி கொடுத்தா இப்படிதான் ஜெபிக்கணும் அப்படின்ட்டு? ஆனால் முழு வேதம் இல்லை, போதிக்கிற மனிதர்கள் இல்லை, அந்நிய தேசத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் உண்மையா ஜெபிக்கிறதை நிறுத்தவே இல்லை, இடைவிடாமல் ஜெபிக்கிறதை நிறுத்தவே இல்லை. பரலோகத்தின் தேவன் பார்த்தார். ஆகவே அந்த இடத்துல தானியேலை கர்த்தர் சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்தார். அவனை குற்றம் சாட்டினவர்கள் அதே சிங்கத்தின் வாயிலுக்கு ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். யாரை எதற்கு எப்போ எப்படி ஒப்பு கொடுக்கணும் என்கிறத அவர் தீர்மானிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபிக்கிறவர்களை யாருடைய கையிலையும் விழும்படி அவர் செய்யவே மாட்டார். அவருக்கு தெரியும் யார எவரை எங்க ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆகவே நாம ஜெபித்தால் நிச்சயம் தேவன் நமக்கு இறங்குவார். ஜெபத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. எதுவும் மேற்கொள்ள விடாதிருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சாதாரண யாக்கோபு மேற்கொள்ள விடவே இல்லை. ஆனா போராடினது நான் சொல்லுவேன், தேவனே போராடினார். அவன் ஜெபத்தை விடல, ஜெபத்தை முடிக்கல, தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தா. என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உம்மை போக விடேன் என்று கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் சாதாரண யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற, உங்களையும் அவ்வண்ணமாய் பெருக்கத்திற்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உயர்வுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். மேன்மைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபத்தை போல நானும் ஜெபிக்கணும், இடைவிடாம ஜெபிக்கணும். பணிந்து கொள்ளுங்க, தேவனுக்கு முன்பதாக பணிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. பிசாசு ஆமேன் பல சூழ்நிலைகளை கொண்டு வரலாம், தந்திரமாய் கொண்டு வரலாம். கர்த்தர் அறிவார். ஆமென். ஹல்லேலூயா. சில தலைவலிகளை கொண்டு வரலாம், சரீரத்துல பிசாசு கஷ்டத்தை கொண்டு வரலாம்,
மனதை கஷ்டப்படுத்தலாம், சரீரத்தை கஷ்டப்படுத்தலாம், சூழ்நிலைகளை கஷ்டமாக்கலாம். ஸ்தோத்திரம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஜெபத்துல உறுதியா இருங்க. ஜெபம் பண்ணுகிறத குறைக்கவே செய்யாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க முடியல, போராட்டம் அப்படின்னு சொன்ன வாழ்க்கையே போராட்டம் ஆயிரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்திற்காக உங்களை தனிமைப்படுத்துங்க. ஜெபிக்க விடாதபடி ஏற்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க மேற்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையும் ஜெபிக்க விடாதபடி உங்களை மேற்கொள்ளவே கூடாது. அதுல உறுதியாயிருங்க. ஹல்லேலூயா. அப்படி ஜெபித்த யாக்கோபு தான் இஸ்ரவேலாய் மாறினான். இஸ்ரவேலாய் தேவன் மாற பண்ணினார். அவனை அன்றைக்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளாய் தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்ணினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. மனசு சரியில்லை, அங்க மனசு சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, சரீரத்தில் அவ்வளோ வலி, அவ்வளோ காயங்கள், அவ்வளோ வீக்கங்கள், அவ்வளோ போராட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் பொருட்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. காயத்தை காட்டிலும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். வலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவர்களை ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க, ஓய்வு எடுத்திருப்பாங்க. காயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவர்கள் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த ஜெப ஆவி எனக்குள்ளாய் வரட்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேளுங்க. இந்த ஜெப அபிஷேகம் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்குள்ள வரணும், என் குடும்பத்துக்குள்ள வரணும், என் மகளுக்கு வரணும், என் மகனுக்கு வரணும், மருமகளுக்கு வரணும், மருமகனுக்கு வரணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. நான் ஜெபிக்கணும், ஜெப ஆவியை தாருங்க. எல்லா சூழ்நிலைகளிலையும் நான் ஜெபம் பண்ணணும், எல்லா மனநிலையிலையும் ஜெபிக்கணும், எல்லா சூழ்ச்சிகள் நடுவிலையும் நான் ஜெபிக்கணும். ஜெபத்துல நான் வஞ்சிக்கப்பட்டு போய்விடவே கூடாது. எல்லாரும் கேளுங்க, வாய்களை திறந்து. ஆண்டவர் இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில நேரத்துல சோர்ந்து போகிறோம், சில நேரத்துல துக்கமா இருக்கிறோம், சில நேரத்துல ரொம்ப அலைச்சலா இருக்கு. என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் என் தேவனே, நாங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஜெபத்தை குறைக்கவே கூடாது. ஓய்வெடுக்கிறத நாங்க குறைச்சாலும் பரவாயில்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அலைச்சலை குறைச்சாலும் பரவாயில்லை, வேலைகளை ஜெபத்திற்காக குறைச்சாலும் பரவாயில்லை. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபத்தை குறைக்கவே கூடாது. நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஒரு விசுவாசிகள் 2 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தருவாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, யாக்கோபு ஜெபத்திற்காக தன்னை தனிமைப்படுத்தினான். அப்படியே ஸ்தோத்திரம், நானும் என் தேவனும் என்கிற இடத்திற்கு அவன் கடந்து வந்தான். அதே போல அநேக போராட்டங்கள் அவனுக்கு ஜெபிக்க விடாதபடி வந்த போதும் ஒன்றையும் மேற்கொள்ள விடவே இல்லை. ஜெபித்து கொண்டே இருந்தான். கால் சுளுக்குச்சு, ஆனாலும் கண்டுக்கவே இல்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை போக விடேன் என்று சொல்லி இடைவிடாமல் ஜெபிக்கிறான். அன்றைக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தீங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்படியே நாங்களும் ஜெபம் பண்ணக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதி. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவராகில வந்தவண்ணமாய் போக கூடாது. மாற்றங்கள் வரட்டும், ஜெபத்துல மாற்றங்கள் வரட்டும், வேத வாசிப்புல மாற்றங்கள் வரட்டும், ஆராதல மாற்றங்கள் வரட்டும், ஆவில அனல் உண்டாகட்டும். இப்படி கர்த்தருக்குள்ளாய் வளருகிற கிருபைகளை அதிகமாய் கொடுங்க. ஆசீர்வதிக்கிற பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே.